ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா. உண்மையாவே நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? உன் மனசில் அவதான் இருக்கலான்னு கேட்க, எங்க பாரு ஜோசோ, பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது உண்மைதான், ஆனால் ஒன்று கிடையாது, அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா இத்தனை வருஷம் என் கூட இருந்தது எல்லாம் போயா? உன்னோட பார்வையில் நான் ஒரு விளையாட்டு பொருள் மட்டும்தான், மற்றபடி மனுஷியா கூட என்னை மதிக்கல அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன்னு. அதனால தான் என்னை விட்டுட்டு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க பார்க்குற. இந்த 4 வருஷத்தில் நான் உன் கூட மட்டும்தான் ஒன்றா இருந்திருக்கேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி மனசாட்சி இல்லாத மாதிரி பேசுறிய நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. ஹீரோவோட அம்மா தான் இவ்வளோ தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஹீரோவில் கல்யாணம் பண்ணுறதுக்கு தயங்குறான். எப்படி 2 பேருக்கும் நடுவில் இந்த மாதிரி லவ் ஸ்டார்ட் ஆனிச்சுன்றது போக போக பார்க்கலாம். இப்போ இவங்க 2 பேரும் இப்படி காரில் உட்காந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா அவனோட ஃபியான்சி கூட பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. என் பையனை இன்னும் கல்யாணமே பண்ணலை, அதுக்குள்ள அவன் மேலே இவ்வளோ பாசம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே இவளோட முகமே வாடி போயிடுது. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா இவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பான் போல. இப்போ ஒன்றா ஸ்டே பண்ணதுக்கப்புறம் இவ போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற? மறுபடியும் என் கூட ஒன்றாரு, உன் கூட ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கண்டிப்பாக உன் கூட ஒன்றா இருக்க மாட்டேன்னு இவ சொல்ல, என்னையே ரிஜெக்ட் பண்றியான்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், நான் டயர்டாக இருக்குன்னு சொன்னது உனக்கு புரியலையான்னு கேட்க, இவன் இப்படி சொன்னது பார்த்தவொன்னே ஹீரோவில் பிடிச்சி கிட்டே எழுத்துக்கிட்டு, இந்த தடவை என்ன மாதிரி ட்ரிக்லாம் யூஸ் பண்ண போகிறேன், எதுக்காக அப்படி விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் ஒன்று ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலப்பா, நீ எனக்கு என்ன உறவுன்றதை மறந்து போயிட்டியா? என்னை யார் தத்தெடுத்து வளர்த்தாங்களோ அவங்களோட சொந்த பையன் கூடயே நான் இப்படி இருந்துட்டுருக்கேன். இந்த விஷயம் மட்டும் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கே வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் தள்ளுன்னு அவன் போய் ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு வந்துட்டுருக்க, இவன் சிகரெட் பிடிச்சிட்ருக்கா. எப்போலேருந்து சிகரெட் பிடிக்க பழகுன அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் என்னை பற்றி சுத்தமாக தெரியாதே, அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, இதுக்கப்புறமும் தெரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு இவ கையில் ஒரு ரிங்கை காட்டுறான். அதை பார்த்தவொன்னே, அந்த சாங் மிங்கியூ தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவன் தான் ப்ரப்போஸ் பண்ணான், அவனுக்கு என்ன ரொம்ப நல்லாவே ரொம்ப பிடிக்குமா, திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணான், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அவனை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ போகிறேன்னு சொல்ல, அதை பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கிட்டே வந்துட்டு, உன்னால் அவன் கூட ஒன்றா இருக்க முடியுமான்னு கேட்க, ஏன் இருக்க முடியாது? நீ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட இருக்க முடிவு பண்ணும்போது நான் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்காது. உனக்கு ஓகேன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் லாஸ்ட்டாக ஒன் டைம் ஒன்றா இருக்கலான்னு இவ ஹீரோவை கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இவ பேசினதை பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவம் வந்து, எங்க பாரு, நான் எப்பவும் பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேன், எது பண்ணாலும் பார்த்து பண்ணுன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்ப காதலிச்சேன், அந்த காதலுக்கு நீ கொடுத்த கிஃப்ட்டு இதுதான், உன்னோட காதலி தான் திரும்ப வந்துட்டாலே, அப்புறம் இதுக்காக என்ன தேடி வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு அந்த சாங்குக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அந்த பையனுக்கு கால் பண்ணி, எங்கள் வீட்டில் வந்து என்ன பொண்ணு கேளுன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாங் மிங்கியூ வந்து உட்காந்து அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ அவங்க எல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோயின் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்க, அவனை பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், நான் இங்கே வந்தது ஒரு முக்கியமான ப்ரப்போஸ்க்காக, உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உங்கள் பெர்மிஷன் வேணும், அதுக்காக தான் இங்கே வந்தேன்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, வாங்களே எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அவன் அந்த சாங்கை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க. அதெல்லாம் பார்த்தவொடனே ஹீரோக்கு கோவமாக வந்துட்டுருக்கு. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா, ஏமா உங்கள் 2 பேருக்கும் சின்ன வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல, ஆண்டி இங்கே எது நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் ஜூஸுவை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தவொடனே ஹீரோ பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கான். இவன் இப்படி கோவப்படுறத அவங்க அம்மா வாட்ச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட ஃபியான்சி தான் கால் பண்ணுறான். இப்போ கால் பண்ணி என்னை வந்து பிக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி நான் வரேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரலான்னு போகும்போது, எங்கள் பாரு, கல்யாணம் ஒன்று சின்ன பிள்ளை விஷயம் கிடையாது, எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும், உனக்கு மீனுனா அலர்ஜி, அது கூட தெரியாமல் உனக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தவொடனே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி அழுதுட்டு இருக்கதை பார்த்தவொடனே அவனை பார்த்தீங்கன்னா, சாரிம்மா உனக்கு மீனுனா அலர்ஜின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது, தெரியாமல் எடுத்து வச்சுட்டேன்னு அவன் சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கும் நடுவில் ஏதோ இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உன் மனசில் எனக்கு என்னைக்கும் இடம் கிடையாதுல்ல, நீ இவ்வளோ கல் நெஞ்சக்காரனாக இருப்பேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு இவ ஃபீல் பண்ணிட்டு என்ன சொல்கிறானா,
இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அம்மா நானும் இவரும் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரோம், 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி இவன் அந்த சாங்கை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறான். இப்போ வெளியே வந்தோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நான் கார் ஓட்டி ரொம்ப நாள் ஆகுது, நான் வேணா உங்கள் காரை ஓட்டிட்டு வருவேன்னு சொல்ல சரி தாராளமாக ஓட்டுனா அவன் சாவியை கொடுத்துட்ருக்க. இவ கார் ஓட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ அவனோட ஃபியான்சியை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். இப்போ அந்த ஃபியான்சியை பார்த்தோன்னே இவ காரை வேகமாக ஓட்டிட்டு வந்து அவன் மேலே இடிக்கலான்னு வந்துட்டு டக்குன்னு பிரேக்கை போட்டுறான். இவ பிரேக்கை போட்டதில் ஹீரோவோட ஃபியான்சி கீழே விழ இன்னும் பார்த்தீங்கன்னா ஜுசு உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க சாரிங்க ரொம்ப நாள் கழிச்சு கார் ஓட்டினதுனால எது ஆக்சிலேட்டரு எது பிரேக்குன்னு தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல சரி நான் கீழே போய் என்ன நடந்ததுன்னு பார்க்குறேன்னு இவன் காரை விட்டு இறங்கலான்னு வர அங்கே பாருங்க அது என் அண்ணனோட காரு மாதிரி இருக்கு, வாங்க 2 பேரும் ஒன்னா போய் பார்க்கலான்னு இவ சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ இவ்வளோ பார்த்தவொன்னே ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா இதுக்காக என்னை காரை விட்டு ஏற்றி கொலை பண்ண பார்த்த, கண்டிப்பாக ஒன்று சும்மா விட மாட்டேன்னு அவ ஹீரோக்கு கால் பண்ணி உன் தங்கச்சி என்னை இடிக்க பார்த்துட்டா, நான் ஏர்போர்ட்ல இருக்கும்போது என்னை கொலை பண்ண பார்த்துட்டா என்னன்னு வந்து கேளுன்னு சொல்ல ஹீரோவும் வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே அவன் என்னை காரை விட்டு ஏற்ற வந்தா என்னன்னு கேளு, அவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோன் மேலே பழி போட்டு விட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட காலை பார்க்குறான், அவன் முட்டியில் லைட்டாக அடிபட்டிருக்க போல. இப்போ அவன் முட்டியில் ரத்தம் வரதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் சென்னை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு அவனோட ஃபியான்சியை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அதை பார்த்தவொடனே இவன் அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு வரா. இவன் அழுகிறத பார்த்தவொடனே சாரி ஜூசு தப்பு ஏன் மேலே தான், நான் தான் உனக்கு டிரைவிங் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்கணும், என்னை மடிச்சிரு, இதுக்கப்புறம் நானே டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு இவ சொல்ல ஏன் அழுதுட்டு இருக்க, இதுக்கெலாம் அழுகாத, உன் அண்ணன் திட்டினான்னா அழுகிறியான்னு இவ கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு அவள் டாக்ஸி ஏறி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது, நைட்டு ஹீரோயின் அவளோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. இவ ஆனு கத்த ஹீரோ அவளோட வாய் மூடிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை விலக்கி விட்டுட்டு அவன் முட்டிக்காலில் அடிபட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த காயத்தை பார்த்துட்டு இருக்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னோட ஃபியான்சி தான் ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டால, நீ என்ன பார்க்க வந்த விஷயம் தெரிஞ்சு அவ ரொம்ப கவலைப்படுவா, அவளை பார்க்க போக வேண்டியதானேன்னு சொல்ல நல்லவேளை ஞாபகப்படுத்தினேன், சரி நான் உடனே பார்க்க போறேன்னு இறந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா பொறுக்கி பையில திரும்ப வராதடா அப்படின்னு சொல்லி பொம்மையை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவ காலத்துக்கு ஹீரோவோட நெஞ்சில் வைக்கிறா. இவ இப்படி வச்சதை பார்த்தவொன்னே கால் அசைக்காம அமைதியாயிரு, அப்பதான் மருந்து போட முடியும்னு சொல்ல இவன் இப்படி செஞ்சு பார்த்தவொன்னே இவ ஹீரோ மேலே ஏறி உட்காந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணேன்னு கேட்க அன்னைக்கு யாரே எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, நான் வேணும்னு உன் கூட ஒன்றா இல்லை வேறு வழி இல்லாமல் தான் உன் கூட ஒன்றா இருந்தேன்னு சொல்ல அந்த ஒரு டைம் என்ன ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கலாம், அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் என் கூட எதுக்காக ஒன்றா இருக்க, அதுக்கான காரணத்தை நீ சொல்லி ஆகுனேன்னு சொல்ல பைத்திய மாதிரி பேசாமல் அமைதியாக இருன்னு ஹீரோவை காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. என்னை காதலிக்கிறியா அதனால தான் இதெல்லாம் பண்ணுறியான்னு கேட்க ஹீரோ அமைதியாக இருக்கான். இவன் இப்படி அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே இவ அவளோட காலை எடுத்துடுறா. உனக்கு என்ன பிடிக்கலன்றப்ப எதுக்காக இவ்வளோ நல்ல விதமாக என்கிட்ட நடந்துக்கிற, ஒழுங்காக என்னை விட்டு தள்ளி போயிருன்னு இவ பேசிகிட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே உங்கள் அம்மா தான் இருக்காங்க, ஏமா நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்ருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இருக்க விஷயம் தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, உள்ளே வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்ல அதை பார்த்தோன்னே ஹீரோ போய் அங்கே உள்ள கர்டன் கிட்ட ஒளிஞ்சிக்கிறான். இவ ஹீரோவோட அம்மாவை ஆன்டின்னு தான் கூப்பிடுவா போல. இப்போ அவங்க உள்ள வந்து நீ சாங்கை காதலிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக நான் இதை தரேம்மா, என் ஹஸ்பண்ட் என்னை கல்யாணம் பண்ணும்போது என்கேஜ்மெண்ட் கிஃப்டாக இந்த பிரேஸ்லெட்டை கொடுத்தாரு, இதை நான் உனக்கு தரேன், நீ சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக வாழணும், என் பையனோட உயிர் ஆபத்தில் இருக்கும்போது உன்னோட அம்மா அப்பா தான் காப்பாற்றினாங்க, ஆனால் அதில் அவங்க இறந்து போயிட்டாங்க, அப்பையிலேருந்து உன்னை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ எனக்கு ஒரு நல்ல பொண்ணு மாதிரி உன்னோட வாழ்க்கை என்னைக்கே நல்லா இருக்கணும்னு சொல்ல ஆண்டி என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன், இந்த வீட்டை விட்டு போய் நான் என்னோட சொந்த வாழ்க்கையை பார்த்துக்குவேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரிம்மா எது பண்ணாலும் பார்த்து பண்ணுன்னு அவங்க இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போக போறியான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள சிகரெட் எடுத்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. நான் வெளியே போனால் உனக்கு என்ன, எங்கே இருந்தால் உனக்கு என்ன, உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு, 4 வருஷம் உன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உன் கூட ஒன்றா இருந்து ரொம்ப போர் அடிக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப போர் ஆயிடுச்சு, அதனால புதுசாக ஒரு ஆள் கூட ஒன்றா இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த சாங் இங்கேயும் இருக்கானே அவன் உன்னை விட சின்ன பையன், கண்டிப்பாக அவன்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவள் பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை பிடுங்கி அவன் கையிலே அணைச்சி போட்டுடுறான்.
இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் முட்டியில் அடிபட்டிருக்கு தான் இன்னைக்கு உன்னை எதுவும் பண்ணாமல் இருந்தேன், ஆனால் ஓவர் அவள் பேசுகிறேன்னு அவளை தூக்கி மேலே உட்கார வச்சுட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு வர இவ கிஸ் பண்ண விட மாட்டேங்கிறா. நீங்கள் எனக்கு தான் சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தமாக நான் விட மாட்டேன், அந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதுன்னு இவன் ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட நைட்டு ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன் கண்ணு முழிச்சு பார்க்க பக்கத்தில் ஹீரோவை காணோம். அவன் முட்டியில் உள்ள காயத்துக்கு அவன் மருந்து போட்டு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டான் போல. இப்போ அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு அவங்க அம்மா கொடுத்த பிரேஸ்லெட்டை கழட்டி வச்சுட்டு வேகமாக இறங்கி வர கீழே வந்து பார்த்தா ஹீரோ அவன் ஃபியான்சி கூட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, உங்களோட தங்கச்சி நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் மற்றவங்களுக்கு அந்த விஷயம் புரியாதுல்ல. உங்கள் 2 பேரை பற்றி தப்பாக பேச வாய்ப்பு இருக்கு, உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ இருக்குன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அவளுக்கும் கண்டிப்பாக எதுவும் கிடையாது, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப சோகமாயிடா. இப்போ இவ சோகமாக இப்படி பார்த்துட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா ஏமா அங்கே நின்றுட்டு இருக்க, வா வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா ஏமா நீ மறுபடியும் ஃபாரின் போகலான்னு இருக்கியான்னு கேட்க, இல்லை ஆண்டி நான் என்னோட ஸ்டடீஸ்க்காக தான் ஃபாரின் போனேன், ஆனால் இப்போ திரும்ப வந்ததே என்னோட ஃபியான்சிக்காக, கண்டிப்பாக அவனை விட்டுட்டு போக மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்தோன்னே நம்ம அழுக்கு கோவம் வந்து ஹீரோவோட காலை பிடிச்சி இந்த பக்கம் தடவிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க, காரம் கூட நான் அதிகமாக போடலேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குனு இவளோட காலை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ இப்படி நர்வஸாக இருக்கிறத பார்த்தோன்னே இந்தாங்க தண்ணி கொடுங்கன்னு அந்த பொண்ணு தண்ணி கொடுக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹீரோவை இடிச்சிடறா போல. இவன் இப்படி இடிச்சதில் ஹீரோ அந்த தண்ணி கிளாஸை கீழே போட்டுடுறான். அதை பார்த்தோன்னா அவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறேன்னு இவன் இந்த கிளாஸை க்ளீன் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. பரவாயில்ல விடுமா, நீ க்ளீன் பண்ணாத, வேலைக்காரங்க பண்ணிக்குவாங்கன்னு சொல்ல அவளே சரின்னு சொல்கிறா. ஆன்ட்டி நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவள் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துட்டு இருக்க. நானும் சாப்பிட்டேன், நான் ரெஸ்ட் ரூம்க்கு போகிறேன்னு பின்னாடியே ஹீரோன்னு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் ஹீரோவோட ஃபியான்சியை பார்த்தவொன்னே இந்த தடவை நீ திரும்பி வந்தது அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகன்னு சொன்ன, கண்டிப்பாகவே அவனை கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்குவானான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம், அவனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது போதுமே, நீ ரொம்ப சின்ன பொண்ணுமா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு அவள் ஹீரோயினை டச் பண்ணி பேச அது பார்த்தவொன்னே ஹீரோயின் அவளோட கையை பிடிச்சிடறா. உனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கா, அதையும் தான் பார்த்துடலாமேன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தள்ளி விட்ட மாதிரி போய் கீழே விழுந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து பார்க்க அவள் மண்டியிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அது பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா நான் அவளை தள்ளிவில்லை, உண்மையாக நான் சொல்கிறத கேளுங்கன்னு ஃபியான்சிக்காரி ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயினை தூக்கிடுறான். இப்போவே இப்படி தூக்கி வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆன்ட்டி என்னோட தப்பு தான், அவள் டோருக்கு வெளியே இருந்தா, நான் தான் பார்க்காம கதவு திறந்துட்டே என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி 2 பேரும் போய் டின்னரை சாப்பிடுங்க, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்குறேன்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டிகிட்டு காருக்கு வந்துடுறான். இப்போ காருக்கு வந்ததுக்கப்புறம் எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நேற்று நைட்டு தான் உன் கூட ஒன்றா இருந்தில்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் எதுக்காக பண்ணேன்னு உனக்கு சுத்தமாக தெரியலையா, அன்னைக்கு ஏர்போர்ட்டில் உன்னோட ஃபியான்ஸை எடுக்க வந்தது நான் தான், நான் வேணும்னு தான் பண்ணேன், அப்புறம் இன்றைக்கி கூட நானே தான் கீழே விழுந்தேன், அவன் என்னை எதுவும் பண்ணல, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியலையான்னு கேட்க, நீ பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை பண்ணனா அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ, வீட்டை விட்டு போகிறதா முடிவு பண்ணியே, போகிறதுனா தாராளமாக போய்க்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ இவ்வளோ மனசாட்சி இல்லாமல் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம காதலோட வலி எனக்கு மட்டும்தான், உனக்கு எந்த வலியும் இல்லை, அந்த வலியை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, நீ ஏதாவது பண்ணனா என் குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்புறம் ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்ல, கவலைப்படாத, உனக்கு எனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் தானே இந்த ஸ்டாக்லாம் அஃபெக்ட் ஆகும், நான் சீக்கிரமே சாங்கை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக எது பண்ணாலும் யோசிச்சு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் அழுக ஆரம்பிச்சிடா. நான் இவனை இத்தனை வருஷமாக உண்மையாக காதலிச்சதுக்கு இவன் என்னை பிடிக்காத மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் அழுதுட்டு இருக்க. இந்த சைடு காருக்கு வெளியே இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. அவங்க 2 பேரே பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு, தயவு செஞ்சு அவளை கல்யாணம் பண்ணிக்காத, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற யாரை கல்யாணம் பண்ணுறது, உன்னையா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீ ஹீரோ சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீ இப்படி பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட போகிறல அப்படின்னு இவன் டக்குன்னு ஹீரோ மேலே ஏறி உட்காந்துட. அதை பார்த்தவொன்னே அவனை பார்த்தீங்கன்னா லூஸ் மாதிரி பண்ணாமல் கீழே இறங்க, அங்கே 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அவங்க அம்மா எட்டி பார்க்குறாங்க. காரு பிளாக் கலர் கண்ணாடி போல உள்ள என்ன நடக்குதுன்னு வெளியே தெரியாது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஹீரோவில் தள்ளி வில்லான்னு வரான். ஆனால் அவள் ஹீரோவோட கையையும் பிடிச்சிடா. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வந்து கதவை தட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உன்னை மாட்ட வைக்காம விட மாட்டேன்டான்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டே காரோட கண்ணாடியை இறக்கி விட, அதை பார்த்தோன்னே இவங்க ஷாக் ஆகிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ அவளை கீழே ஒளிய வச்சிடறான். இப்போ ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி நல்லபடியாக இருக்காங்களா, என்னால் தான் அவளுக்கு அடிபட்டுச்சு, நான் போய் அவளை ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ பேர் எஸ்டர்டே நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, அவங்களும் சரின்னு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவங்க
அவங்க போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு எங்கள் பாரு சும்மா ஒரு டைம் இப்படிலாம் விளையாடிட்டு இருக்காத அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இடத்த விட்டு இறங்கி வர ஹீரோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் காலில் உள்ள காயத்துக்கு மருந்து போடு தழும்பு இருந்தால் பார்க்க நல்லா இருக்காதுன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவன் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க ஹீரோ அவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க அவளை பார்க்க அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்போ வந்து உன் காலில் அடிபட்டிருக்கதான் உங்கள் அண்ணன் கால் பண்ணி சொன்னார், அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். உனக்கு என்னாச்சு, நீ நல்லா இருக்கியா, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்ல என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எது நினச்சி நீ கவலைப்படாதுன்னு ஹீரோயின் சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏண்டி அவனுக்கு கல்யாணம் நடக்க போதாமே இந்த விஷயம் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்க நல்லாவே தெரியும், இவ்வளோ சீக்கிரம் இந்த நாள் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரமும் வந்துருச்சு, இத்தனை நாள் கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன், அந்த கனவு இவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டு போகணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அந்த வீட்டை விட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு டிராயிங் பண்ணேன், அது ஒருத்தர் 1 மில்லியன் கொடுத்து வாங்கினாரு, அந்த 1 மில்லியனை வச்சு தான் நான் படித்து முடித்தேன், இதுக்கப்புறமும் நான் நல்லபடியாக வாழணும்னா நான் நிறைய டிராயிங் பண்ணி அதை சேல் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணேன், நான் வெளியே போகணும்னு ஆசைப்பட்றேன், எனக்காக வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல சரிடி கண்டிப்பாக பார்த்து தரேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பார்க்கலான்னு ரூமுக்கு வர ரூமில் யாரையுமே காணும், எங்கே போயிட்டா இவ அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க பார்த்தா நம்மளால வீடு பார்க்குறதுக்காக வந்திருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாடகை கம்மி, பார்க்க கொஞ்சம் பழசாக இருந்தாலும் உன்னால் மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்ல ரொம்ப தேங்க்யூடி அப்படின்னு இவ வீடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க பார்த்தா ஹீரோ இவளோட பெட்ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டு இருந்தேன்னு கேள்விப்பட்டேன், நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்க நல்லபடியாக முடிஞ்சுதுன்னு இவ அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன், என் திங்ஸை பேக் பண்ணுறதுக்காக வந்தேன்னு இவ அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு இந்த இடத்த விட்டு போகாத, அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்ல நான் வளர்ந்துட்டேன், நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, என்னால் என்னை பார்த்துக்க முடியும், அப்புறம் நீ உன்னால் என்னை காலம் புறா கூட வச்சு பார்த்துக்க முடியுமா, முடியாதுல்ல, எனக்காக என் வாழ்க்கை காத்துட்ருக்கு, நான் கிளம்புறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் ஏறி வந்துட்டுருக்க அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அதை பார்த்தோன்னே டிரைவர் பார்த்தீங்கன்னா ஏமா அழுகிற, உன் வீட்டில் உள்ளவங்களுக்கும் உனக்கு ஏதாவது சண்டையா, என் பொண்ணு கூட ஒன்றை மாதிரி தான் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான்னு அவர் சொல்லிட்டுருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவங்க ஒன்றும் என் ஃபேமிலி கிடையாதுன்னு இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க முன்னாடி ஹீரோவோட கார் வந்து இந்த காரை வழிமறிச்சிருது. இப்போ ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து வாடி அப்படின்னு சொல்லி அவளை அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா காரில் வந்துட்டுருக்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்காக இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிட்டு வந்துட்டுருக்க, நம்ம போகிற கார் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஏன் மேலே தான் குத்த சொல்லுவாங்கன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவன் இப்படி கிஸ் பண்ணோன்னே அவளோட வாயை தொடச்சி விட்டுட்டு இருக்க என் வீட்டை விட்டு போக ஆசைப்படுறதுனா போய்க்க, ஆனால் அந்த இடத்துல தங்காது, உனக்காக ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன், இந்த அப்பார்ட்மெண்ட்டில் போய் தங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்காக வாங்கினியான்னு இவ கேட்குறா. ஆமாம் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவன் வந்து சாவியை தூக்கி போட்டுட்டு உன்னோட உதவி ஒன்று எனக்கு தேவையில்லைன்னு இவ காரை விட்டு இறங்கலான்னு பார்க்க ஹீரோ காரை லாக் பண்ணிடுறான். ஒழுங்கா என்னை போக விடு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, நீ இப்போ பார்த்துருக்க வீடு 20 வருஷம் பழமையான வீடு, அதில் ஏதாவது உனக்கு ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல நான் ஒன்றும் ஃபேமிலி மெம்பர் கிடையாது என் மேலே நீ கேர் பண்ணுறதுக்கு, உன் வேலை ஏதாவது மட்டும் பாரு, நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, எனக்கு 22 வயசு வரப்போகுதுன்னு சொல்ல இன்னும் உனக்கு 22 வயசு வரல, என் கண்ணுக்கு எப்பவும் நீ குழந்தை தான், உன்னை விட 10 வயசு நான் பெரியவன், நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், எங்கள் பாரு அட்லீஸ்ட் உன் பர்த்டே முடிகிற வரைக்குமாவது இந்த வீட்டில் இருக்கலாம்ல, இன்னும் 2 நாளாக உன்னோட பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்க இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு தான் யோசிச்சு பார்க்குறா. இவளோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஹீரோ கூடவே இருந்திருப்பான், அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் அவன் கூட கொண்டாடுற கடைசி பர்த்டேவாக இருக்கணும், இதுக்கப்புறம் அவனை பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே பாரு என் பர்த்டே அன்றைக்கி ஒன்று மட்டும் பண்ணு, நான் உன்னோட ஃபியான்ஸியை என் கண்ணால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல சரி அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுன்னு ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்டடி ரூமுக்கு வந்துட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோட ஃபியான்சி இவ்வளோ ஹீரோவும் ஒன்றா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ கேட்குறான். இங்கே பாரு உனக்கு அந்த பொண்ணுக்கும் ஏதோ இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, ஓ பாஸ்ட்டை மறந்துட்டு எனக்கு நல்ல புருஷனாக இருக்கிற வழியை பாருன்னு சொல்ல நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு யார் சொன்னா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலையோ அது மேட்ரு கிடையாது, ஆனால் ஒன்றை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், தேவையில்லாமல் என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடாது, எனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதில் தலையிடுற உரிமை உனக்கு கிடையாதுன்னு சொல்ல என்னை விட அவள் உனக்கு எந்த விதத்தில் வசதியாக போயிட்டா, என்கிட்ட இருக்க ஸ்டேட்டஸ் பணம் போல எதுவுமே அவகிட்ட கிடையாது, அவள் 0க்கு சமன்றதை மறந்துடாத, நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்ல அவள் நெகத்தை தொட்டா கூட உன்னை சும்மா விட மாட்டேன், பார்த்து பத்திரமா நடந்துக்கன்னு ஹீரோ அவளை மிரட்டி விட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துட்டு இருக்கா. அந்த இதுக்கு ஹீரோயினும் வந்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு பர்த்டேன்னு எனக்கு தெரியும், அவளுக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தோன்னே
உனக்காக தான் அவள் gift வாங்கிட்டு வந்திருக்கா, வா வந்து கிஃப்ட்டை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்கிறா. இப்போவே இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே இவளுக்கு ஹிரதா கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி இன்னும் 10 நிமிஷத்துலேயே வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்ல, என்ன இப்படி சொல்கிறீங்க, இன்னைக்கு உங்கள் தங்கச்சிக்கு பர்த்டேல அவளுக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன், எல்லாரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்ல, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன், 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் தானே. ஹீரோ ஃபோனை கட் பண்ண இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஆண்டி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா இவளுக்காக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. உன் பர்த்டேக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு சூட் ஆகுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னா அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இருக்கா. இப்போவே இப்படி வாங்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க ஓடி வந்து, மேடம் சாட்டர்டே ஃபியான்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவங்க பதறி போயிட்டு அவளை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்து போடுறான். பார்த்தா அது அவளோட சைஸே கிடையாது, அந்த ஃபியான்சியோட சைஸு. அது பார்த்தோன்னே இவன் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி குப்பையில் போட்டுட்டு அமைதியாக வந்துடுறா. இப்போ நைட் ஆகுது. நைட் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ இவ்வளோ பார்க்க வரவே இல்லை, ஏன்னா ஹீரோனோட ஃபியான்ஸை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு அவன் கூட செலிப்ரேட் பண்ண பர்த்டே எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் கூட இருப்பேன்னு இப்போ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. டைம் கடந்து போயிட்டே இருக்கு. அது பார்த்தவொடனே இவன் ஹீரோக்கு கால் பண்ண ஃபோன் போகவே இல்லை. பார்த்தா இவன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த தடவையும் நீ என்னை முட்டாளாக்கிட்டல, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னை மனுஷியாக கூட பார்க்கல, அப்புறம் எப்படி என் மனசில் உள்ள காதல் உனக்கு புரியுன்னு அவள் அழுதுட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோதான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோனோட ஃபியான்ஸையை பார்த்துட்டு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குறீங்க, இந்த ஆக்சிடென்ட்டில் நான் ரொம்ப பயந்து போயிட்டே தெரியுமா, உங்களை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா உன்னை பார்த்துக்குவாங்க, நான் கிளம்புறேன்னு ஹீரோ போக பார்க்க, எங்கடா போக பார்க்குற, இவ்வளோ விட உனக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஜோசோவோட பர்த்டேவா, அவளை விட்டுத்தல, ஒழுங்கா ஃபியான்சி கூட இருன்னு சொல்ல, ஹீரோக்கும் வேறு வழி இல்லாமல் அவள் கூட நின்றுட்டு இருக்க. ஹீரோ ஃபோன் எடுத்து பார்க்குறான். இப்போவே எப்படி பார்த்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோயின் நிறைய டைம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவனால் அந்த இடத்த விட்டு போக முடியாததுனால அதே இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டே போயிடுறா. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக இவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்து பார்க்க, அந்த இடத்துல கேக் மட்டும்தான் தனியாக இருக்குது. அதை பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வந்து பார்க்க, அந்த இடத்துல அவளோட திங்ஸ் எதையுமே காணோம். இப்போ அவன் இப்படி குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. சார் என்ன இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க, ஜூசு மேடமை பார்க்க வந்தீங்களா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோதான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு சாங் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே இவன் அழுக ஆரம்பிச்சிடா. இவன் இப்படி அழுகிறத பார்த்தவொன்னே, என்னாச்சு ஜூசு நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என்னை வந்து பார்க்குறீங்களா, நான் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்ல, சரி லொக்கேஷன் அனுப்ப, உடனே உன்னை பார்க்க வரேன்னு சொல்ல, இவ்வளோ லொக்கேஷன் அனுப்பிச்சி வச்சுட்டு இருக்கா. இப்போ அவள் இப்படி லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்கு கால் பண்ணி பார்க்க, அவள் ஹீரோட நம்பரை பிளாக் லிஸ்ட்டில் போட்டா போல் காலே போக மாட்டேங்குது. அதை பார்த்தவொன்னே அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ தான் கட்டுறாங்க. இப்போ இவள் சாங்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவன் இவளுக்காக ஃப்ளவர் பொக்கே வாங்கிட்டு வரான். ஹாப்பி பர்த்டே டுன்னு சொல்ல, என்னது இது கையில் நீ இவ கேட்க, உனக்காக தான், உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு இந்தா அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்க. இது ரொம்ப காஸ்ட்லியான பிரேஸ்லெட், இது எதுக்கு எனக்குன்னு சொல்ல, இது உன்னோட பர்த்டே கிஃப்ட், வேணுன்னு மட்டும் சொல்லாத, ஃப்யூச்சரில் இதை விட நல்ல கிஃப்டாக உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்களே கையில் போட்டு விட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல, சரி கூட போட்டு விடுறேன்னா அவன் போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி போட்டு விட்டோம்னா அவளை பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடி உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் பார்த்ததுக்கு இப்போ நீ பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு, உன்னோட ஆட்டிடியூட் மாறுதுன்னு சொல்ல, எங்க பாரு சாங், நீ நினைக்கிற மாதிரி நான் நல்ல பொண்ணு கிடையாது, இதுதான் என்னோட உண்மையான உருவம், பார்க்க அழகா இருப்பேன், எல்லார்கிட்டே ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குவேன், ஆனா அது எல்லாமே நடிப்பு தான், நான் தான் இது உண்மையான ஜூசு இப்படி தான் இருப்பா, நான் உனக்கு கண்டிப்பாக செட் ஆக மாட்டேன், நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் அப்படின்றது வேண்டாம், உனக்கு ஏற்று பொண்ணா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அவன் இவளோட கையை பிடிச்சிடான். எங்கே பாரு, நீ நல்ல பொண்ணை கேட்ட பொண்ணை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீ கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும், ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன், நீ கூட இருந்தால் கண்டிப்பாக நான் உன்னை மாற்றிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, காலை எல்லாத்துக்கும் பதில் சொல்லுன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நான் எதுக்காக உன் கூட சுத்துறேன்ற உண்மையை சொல்லிடுறேன், நான் என் அண்ணனை பழி வாங்குறதுக்காக தான் உன் கூட சுத்திட்டு இருக்கேன், எனக்கும் அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது உண்மைதான், மற்றபடி நான் உன்னை காதலிக்கல, என்னை கல்யாணம் பண்ணா கண்டிப்பாக காதலிக்கவும் மாட்டேன், உன்னோட வாழ்க்கை தான் வீணாக போகுன்னு சொல்ல, நீ என் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும், நீ என் பக்கத்தில் இருந்தால் என்னால் எதை வேணாலும் சாதிக்க முடியும், எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு முடிவு சொல்கிறேன்னு இவ சொல்ல, உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் காத்துட்டு இருப்பேன்னு அவ சொல்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் இப்படி பேசி முடிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிளம்பி அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அவன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண, தள்ளி போடானே இவ ஹீரோவை தள்ளி விட்டுறா. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, மண்டியில் கிண்டில் அடிப்பட்டா போய் டாக்டரை பாரு, எவ்வளோ தைரியம் தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்ப, அதுவும் இந்த ராத்திரி நேரத்தில் வீட்டை உடச்சிட்டு உள்ளே வந்திருக்க, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணுவியா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா,
ஆமாம், எனக்கு தைரியம் இருக்கு. நீ என்ன என்னோட காதலனா இல்லை என்னோட சொந்தக்காரனா? நான் இதுக்காக உனக்கு பாவம் பார்க்கணும்? என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினவன் தானே நீ? எப்படியும் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் சாங் என்னை கல்யாணம் பண்ணிக்குவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒழுங்கா என்னை விட்டு போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. உன்னை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுறா. உன்னோட ஃபியான்சிக்கு அடிபட்டிருக்கு அப்படின்றத மறந்துடாத. போய் உன் ஃபியான்சியை பார்த்துக்க. ஏன் கூட இதுக்காக உட்காந்துட்டு இருக்க? அவளை பார்த்துக்கிட்டு அவள் கூட இருந்தால் தானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க. எங்க பாரு, உன் பர்த்டேக்கு வரக்கூடாதுன்னு எந்த எண்ணமும் கிடையாது. பட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, ஏன் பர்த்டேவை இதுக்காக நீ செலிப்ரேட் பண்ணோம்? அது வெறும் சாதாரண பர்த்டே மட்டும்தான். அதை பற்றி நீ கவலைப்படாத. இந்த இடத்த விட்டு வெளியே போன்னு சொல்ல, உண்மையாகவே உனக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா? சரி, இப்போதைக்கு போகிறேன், ஆனால் நாளைக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிஃப்ட்டை வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, இவன் இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் இவளுக்காக ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். எதுக்காக ஹீரோ ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பானா? இவ தான் முன்னாடியே கேட்டிருப்பா, எனக்கு அழகான ஷூ போடணும்னு ஆசையாக இருக்குன்னு. அதை ஞாபகம் வச்சு தான் இவன் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ அவன் இப்படி வாங்கிட்டு வந்ததை பார்த்தோன்னு இவ கோபத்தில் அதை தூக்கி குப்பையில் போட்டுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாப்பிடலான்னு உட்காந்துட்டு சாங்கை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனுக்கு கால் பண்ணி, உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவ சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னோட ரிஜிஸ்டர் புக் எடுத்துகிட்டு என்னை மீட் பண்ணவா, நானும் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நேராக சாங்கை பார்க்கலான்னு வெளியே வந்துட்டு இருக்க, அந்த இடத்துல ஹீரோ தான் நிற்கிறான். ஒழுங்கா அந்த சாங் கூட சுற்றுறத நிப்பாட்டிடு, அவனை பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்ல, உனக்கு என்னடா இங்கே வேலைன்னு இவ கீழே பார்த்தா நிறைய சிகரெட்டாக கிடக்குது. தலைவன் நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு போகாமல் இங்கே தான் நின்றுட்டு இருக்கான் போல. இப்போ அவனை பார்த்தவொன்னே, உன்னோட கல்யாணத்துக்கு நான் ரொம்ப பெரிய உதவி பண்ண போகிறேன், அந்த விஷயம் இப்போ உனக்கு புரியாது, போக போக புரியணும். இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற? எங்கே பாரு, எனக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகலாட்டியும் சரி உன் மேலே உள்ள காதல் என்னைக்கும் மாறாதுன்னு சொல்ல, என்னது கல்யாணம் ஆனால் காதல் மாறாதா? என்ன சொல்ல வர? கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஆளை, பெட்டில் ஒன்றா இருக்கிறது ஒரு ஆளையா? உன்னை மாதிரி கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உன் கூட பெட்டில் ஒன்றா இருக்கணும், அதுக்காக தானே என்னை கூட வச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்கிறேன். கல்யாணம் வேற காதல் வேற, என் மனசில் நீ மட்டும்தான் இருக்கன்னு சொல்ல, உன்ன மாதிரி காதலை சொன்னவன நான் அந்த உலகத்திலே பார்த்ததில்ல, சரியான கீடு கெட்டவனே. எங்க பாரு, எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. நான் என்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டேன். நான் சாங்கை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக தான் அவனை கூப்பிட்டுருக்கேன். 2 பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்காக போகிறோம். அதுக்காக உன் தங்கச்சிக்கு நீ வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டியான்னு இவ கேட்டுட்டு இருக்க. எங்க பாரு, இந்த உலகத்தில் என்ன தவிர யாரும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்க மாட்டாங்க, அந்த சாங்கால கூட பார்த்துக்க முடியாதுன்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சாங்கோட கார் வரதை பார்க்குறான். அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் சாங் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவளை புள்ளி பண்ணுற? அவளை விட்டு தள்ளிப்போ, அவன் ஒன்று சின்ன குழந்தை கிடையாது, நானும் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னோட வருங்கால பொண்டாட்டியை தொலை பண்ணதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாங்கோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் போய் காரில் உட்காருங்க, நான் அவர்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன்னு சொல்ல, அவனும் சரின்னு போய் காரில் உட்காந்துக்கிறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, உனக்கு தான் ஆல்ரெடி ஃபியான்சி இருக்குல்ல, அப்புறம் இதுக்காக என்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு எனக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் உன் ஃபியான்சிக்கு தெரிஞ்சா அவன் உன்னை கட்டிப்பான்னு நினைக்கிறியா? எங்க பாரு, நான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா காரில் ஏறி உட்காந்துட்டு, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணத்தை பற்றி இன்னொரு நாள் பேசலாம், நம்ம 2 பேரும் இன்னொரு நாள் போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீ இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்கிறியான்னு இவன் கேட்க, நான் வேண்டான்னு சொல்லலை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்கிறேன். நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு எந்த ஒரு காரணமும் தெரில. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவனை பழிவாங்க உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப எப்படி உன்னால என்னை காதலிக்க முடியுதுன்னு சொல்ல, நீ என்னை யூஸ் பண்ணாலே எனக்கு இதை பற்றி கவலை இல்லை, நான் அப்போ சொன்னதா இப்போவும் சொல்கிறேன், நீ என் கூட இருந்தால் அது எனக்கு தனி பலமாக இருக்கும், நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு அவன் ஹீரோயினோட நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு, உன்னை கூட்டிகிட்டு போய் என் ஃபேமிலிக்கு இன்ட்ரோ கொடுக்க போகிறேன், அடுத்த பார்ட்டியில் கண்டிப்பாக நீ என் கூட வந்தாகணும்னு சொல்ல, சரி வரேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. சார், உங்கள் அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்ல, ஹீரோவும் சரினா உங்கள் அப்பாவை பார்க்குறதுக்காக போகிறான். இப்போ உங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா உட்காரா விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் பாரு, இந்த குடும்பத்தோட வாரிசு நீன்றதை மறந்துடாத, எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, நீ பண்ணுற சின்ன தப்பு நம்ம குடும்பத்தை பெரிய அளவுக்கு பாதிக்கும்னு சொல்ல, இதை பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன்னு ஹீரோ உங்கள் அப்பாவை தோக்கடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி போனவுடனே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பட்லரை கூப்பிட்டு, எங்கள் பாரு, ஜூஸுக்கும் சாங் பையனுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறதா கேள்விப்பட்டேன், அந்த சாங் பையனோட குடும்பம் கண்டிப்பா அந்த என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துக்க மாட்டாங்க, இது உடனே நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு இவர் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, டேய் இங்க வாடா, ஜென் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா பாரு, வந்து அவ கூட பேசிட்டு, நாளைக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி நடக்க போகுது, அந்த பார்ட்டிக்கு நீ அவ கூட தான் வந்தாகணும், எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவ கூட மறக்காம வந்துருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அந்த பார்ட்டி தான் காட்டுறாங்க. இப்போ அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த சாங் கூட வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஃபியான்சி தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு இருக்கா. ஏய், உன் ஃபியான்சியோட தங்கச்சி தானே அது,
பாரேன் இந்த மாதிரி பிச்சைக்காரிக்கெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு இவ போய் சாங்கு கல்யாணம் பண்ணிக்க போறான். சாங் குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு பசங்களை செடியூஸ் பண்ணுறதெல்லாம் கை வந்த கலை விட்டா ஏன் ஆளையே செடியூஸ் பண்ணிடுவா. இவளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கலாம். இன்னைக்கு அவளுக்கு நம்ம யாருன்றதை புரிய வச்சு ஆகணும்னு இவளுங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவள் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு இருக்க. பின்னாடியே இவளுங்களும் வந்துடுறாளுங்க. இப்போ அவளுங்க வந்து ஹீரோயின் மேலே இடிச்சிட்டு ஏண்டி உனக்கு கண்ணு தெரியலையா, நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போற, இடிச்சா சாரி சொல்லணும்னு கூடவா உனக்கு தெரியாதுன்னு சொல்ல. அதை பார்த்தவொன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவும் பேசாம அவளை மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஒழுங்கா முட்டிக்கால் போட்டு மன்னிப்பு கேளு, அப்பதான் உன்னை சும்மா விடுவேன்னு சொல்ல. நான் உன்னை ஷென் கூட பார்த்தேன், அவளோட ஃப்ரெண்டு தானே நீ அப்படின்னு சொல்ல. ஆமா அவளோட ஃப்ரெண்டு தான், நானும் அவளை பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் உன்னை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லியிருக்கா. நீ ரொம்ப மோசமான பொண்ணாச்சமே, பசங்களை செடியூஸ் பண்ணுறதுல நம்பர் 1 ஆளாச்சமேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்படி என்னை பற்றி உனக்கு இப்படி தெரியும்? நானும் அவளோட ஃபியான்ஸே பெட்டில் ஒன்றா இருக்கதை அவள் பார்த்தாலான்னு கேட்க, என்னடி இவ்வளோ மோசமாக பேசுகிறேன்னு அவள் ஹீரோனை அடிக்கிற மாதிரி வர ஹீரோ வந்து தடுத்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே அவளை பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து என் மேலே இடிச்சாங்க, சாரி சொல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்ல. அவள் சின்ன பொண்ணு, அவகிட்ட நீ தான் சாரி கேட்கணுன்னு ஹீரோ அவன் மண்டையில் கையை வைக்க, இங்கே பாருங்க உங்களுக்கு ஃபியான்ஸி இருக்குன்றதை மறந்துடாதீங்க, அப்படி இருக்கிறப்ப இவ கூட க்ளோஸ் ஆகுறது உங்களுக்கு நல்லதில்லைன்னு சொல்ல. நான் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம், உங்கள் வேலையை தான் அதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீங்கள் ஏதோ ஒரு ரோட்டில் கார் ஓட்டிட்டு போகும்போது யாரையோ இடிச்சிட்டு ஓடி போயிட்டீங்களாமே, அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது தெரியுமா, நீங்கள் தப்பிச்சதை வேணா நான் போலீஸ்கிட்ட கொடுக்குவான்னு சொல்ல. எங்க பாருங்க நான் உங்கள் தங்கச்சிக்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணல, நான் வேணா சாரி கேட்டுடுறேன், எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு இவ சாரி கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு வர. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை காப்பாற்றி அங்கே இருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு வந்ததுக்கப்புறம் இவ ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு போக, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உன்னால் தாங்க முடியாது, இந்த அந்த கேக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி இவ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்போ வந்து ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்க ஹீரோ அதை வாங்க மாட்டேங்கிறான். இவன் இப்படி பண்ணுறத பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா தள்ளி போய் நிற்க. அவளோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவன் எல்லாரும் முன்னாடி என்னை திட்டிட்டா தெரியுமா, அதுவும் அவன் முன்னாடி என் மானத்தையே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியான்னு இவ கேட்குறா. ஆமாம் கண்டிப்பாக பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணால் நல்லா இருக்குன்னு ஐடியா கொடுறேன்னு சொல்ல. கிட்டவா அப்படின்னு சொல்லி இவன் ஏதோ ஐடியா கொடுத்துட்டு இருக்க. கண்டிப்பாக உன்னால் இந்த தடவை தப்பிக்கவே முடியாது, உன்னை என்ன பண்ணுற பாருன்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, மற்றவங்க உன்னை புலி பண்ணுறது பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் வருவேன்னு சொல்ல. எதுக்காக என்ன நீ காப்பாற்றணும், என்னோட சிம்பத்தியை கிரியேட் பண்ணி என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறியா, என்ன பண்ணாலும் சரி கண்டிப்பாக நான் உங்ககிட்ட திரும்ப வரவே மாட்டேன், நீ எது பண்ணாலும் அது 0க்கு சமந்தான், ஏன்னா என் மனசில் நீ கிடையாது, எப்போ நான் உன் பக்கம் திரும்ப வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்னு ஹீரோ சொல்ல. எங்க பாரு நான் சாங் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்க வராதுன்னு சொல்ல அந்த இடத்துக்கு சாங் வந்துடுறான். இப்போ சாங் வந்து எங்க பாரு அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா, சீக்கிரமே என்னோட ஃபியான்சி ஆயிடுவா, பொண்டாட்டி ஆயிடுவா, தேவையில்லாம எங்க 2 பேருக்கும் நடுவில் நீ வராத, அவளை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி சாங் குடும்பம் ஏதோ ஒரு புது ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ண சொல்ல. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் கட்டுறாங்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவனை பாதுகாக்க வேண்டியது என் கடமை, அந்த கடமை தான் நான் பண்ணேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு கம்பெனில இருந்து தான் கால் வருது. சார் கம்பெனியில் ஒரு சின்ன பிரச்சனை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. இவனை பார்த்தீங்கன்னா சாரி ஜூசோ, என்னால் உன் கூட பார்ட்டியில் இருக்க முடியாது, ஒரு முக்கியமான வேலை, நான் கம்பெனிக்கு போயாகணும்னு சொல்ல. சரிங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு இவ சொல்ல. அவனை பார்த்தீங்கன்னா போகும்போது இவன் நெத்தியில் கிஸ் பண்ணிட்டு போகிறான். இப்போ அவன் இப்படி போகிறத பார்த்தவொன்னே ஹீரோயினுக்கு ஒரே டவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவளுக்கு டவுட் ஆகிட்டு சாங் ஃபேமிலியில் ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணி ஏய் என்னாச்சு உன் ஃபேமிலிக்கு, எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்கன்னு சொல்ல. ஓ அதுவா, என்னன்னு தெரில, புதுசாக போட்ட கான்ட்ராக்ட் 2 கேன்சல் ஆயிடுச்சு, அது சரி பண்ணுறதுக்காக தான் எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு புரியுது இது எல்லாமே ஹீரோவோட வேலை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்போ அவ ஹீரோவை பார்க்க தான் வரா. இப்போ அவ ஹீரோ கிட்ட வந்து பேசலான்னு வர. இவ்வளோ தைரியம் தான் என் முன்னாடி அவன் கையை பிடிச்சிட்டு நிற்ப, உனக்கு அந்த அளவுக்கு தைரியமான்னு கேட்க. எங்க பாரு எதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவன் கம்பெனியை மூடுறதுனால நான் அவனை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா, புருஷன் பொண்டாட்டினா கஷ்டமோ நஷ்டமோ எது நடந்தாலும் கூட தான் இருக்கணும், அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட தான் இருக்க போறேன், உங்ககிட்ட திரும்ப வரமாட்டேன்னு சொல்ல. லூசாடி நீ, நான் சொல்றது எதையுமே நீ புரிஞ்சுக்க மாட்டியான்னு ஹீரோ அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு பார்ட்டில ஏதோ பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே அங்கிள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. இந்த பார்ட்டி வச்சதே ஆக்ஷன்ல ஒரு முக்கியமான பொருளை விற்கிறதுக்காக தான், அந்த பொருள் காணாம போயிடுச்சான்னு சொல்ல. எனது பொருள் காணாமல் போயிடுச்சானே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இவளுங்க 2 பேர் தான் அந்த பொருளை தூக்கி இவ ஹேண்ட்பேக்கில் போட்டாளுங்க. இப்போ அந்த ஷென்னோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அங்கிள் அந்த பொருள் ஒன்று சாதாரண பொருள் கிடையாது, அது எத்தனை பில்லியனுக்கு சமமானது தெரியுமா, இங்கே வந்திருக்க எல்லாரையும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி ஆகணும்னு சொல்ல. எப்படி நீங்கள் நம்மளோட கெஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்துவீங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா அங்கே உள்ளவங்க சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரி தான் வராங்க. இப்போ அவங்க வந்து சார் நான் பொருளை நல்லபடியாக தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் அது எங்கே போச்சுன்னு தெரில, இந்த ஜூசு மேடம் தான் படிக்கட்டுக்கிட்ட வரதை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் அது
காணாம போச்சுன்னு இவன் மேலே பழிய போட்டுட்டு இருக்க. எந்த பொருளை பத்தி பேசுறீங்க, எந்த பொருளை பத்தியா பேசுறீங்கன்னு ஹீரோ அவன் கையில வச்சிட்டு இருக்கான் அந்த பிரேஸ்லெட்டை. இந்த பொருளை நான் கீழே கடந்து எடுத்தேன், யாரோடதுன்னு தெரியல, அதனாலதான் நான் கையிலே வச்சிட்டு இருந்தேன், இதை பத்தியா பேசுறீங்கன்னு ஹீரோ கேட்க, ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. அதான் கீழே விழுந்த பொருள் கிடைச்சிச்சுல, சரி இதுக்கப்புறம் யாரையும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஜூசு மேல பழிய போடுவ, அவங்க போனதுனாலதான் பொருள் காணாம போச்சுன்னு சொல்ற, இதுக்கப்புறம் என் குடும்பத்துல வேலை பார்க்க உனக்கு எந்த தகுதியும் இல்ல, இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா இவ்வளவு பாத்தீங்கன்னா, அங்கிள் எனக்கு ஒரு டவுட், இந்த பார்ட்டில இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா அவங்க இதுக்காக என் மேல பழிய போடணும், என் பேர் மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு சொல்ல, ஏன்னா நீ தான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணாச்சே, உன்னை தத்தெடுத்து தானே வளர்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பணக்கார பொருளை பார்த்தா திருடுறது சகஜம் நினைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கும் சாங் குடும்பத்துக்கும் கல்யாணம் ஆக போகுது, அதனால இந்த பொண்ணு மேல பொறாமப்பட்டு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. ஹீரோயினை பாத்தீங்கன்னா, ஆன்ட்டி நீங்க உண்மை என்னன்றதை சொன்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வீட்டில் வேலை பார்க்க அங்கிள் உங்களை அனுமதிப்பாங்க, நீங்க வேணா உண்மையை சொல்லுங்க, இல்லைன்னா அவர் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாருன்னு இவ பயமுறுத்தி விட, மேடம் நான் எதுவும் பண்ணல, இந்த பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு போனதான் என்ன பண்ண சொன்னா, அவதான் எனக்கு 10,000 ரூபாய் காசு கொடுத்து இப்பெல்லாம் பண்ண சொன்னா, மற்றபடி ஜூசு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னு அதை கண்டிப்பா பண்ணியே தருவேன்னு சொல்ல. இந்த சைடு அந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணவர் என்ன சொல்றானா, எங்க பாருமா இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, ஜூவோ குடும்பம் இனிமே குடும்பத்துக்குள்ள என்ட்ராக கூடாதுன்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்ல, செக்யூரிட்டி ஆளுங்களா அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா, அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டுமான அவரு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த பார்ட்டி நடக்கிறதே இந்த பொருளை வாங்குறதுக்காக தான், அதனால இந்த பொருளை நானே 2 பில்லியன் கொடுத்து வாங்கிக்கிறேன், இந்த பொருள் யாருக்கிட்ட போகணும்னா என்னோட தங்கச்சி கிட்ட போகணும்னா அந்த பொருளை எடுத்துட்டு வந்து இவ கையில போட்டு விட. அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோட ஃபியான்சிக்கும் அவங்க அம்மாக்கும் பயங்கர காண்டாகுது. இந்த பொருளை இவ திருடினதை தானே சொன்னாங்க, அதனால இந்த பொருள் அவகிட்ட இருக்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த பார்ட்டிலேருந்து கூட்டிட்டு வர, கட் பண்ணா ஹீரோயின் வீட்டில் இருக்க. ஹீரோட அம்மா அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசுக்குள்ள, நடந்த எதுவும் எனக்கு தெரியாதுன்னா, என் பையன் உன் ஹேண்ட்பேக்ல இருந்து அந்த பிரேஸ்லெட் எடுக்கிறத நான் பார்த்தேன், எவ்வளோ தைரியம் இருந்தா நீ திருடி இருப்பேன்னு சொல்ல, உண்மையாவே அதை நான் திருடல, அந்த பொண்ணு தான் என் மேலே பழிய போகிறதுக்காக இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா அப்படிலாம் நடிச்சிட்டு இருக்காத, என் பையனால தான் இன்னைக்கு நீ தப்பிச்ச, இல்லைன்னா என் குடும்பத்தோட மானமே போயிருக்கும், உன்னை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா, பொருள் வேணா என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக திருடுனேன்னு சொல்ல. உண்மையாவே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் எதையுமே திருடல, அந்த பொண்ணு தான் என் ஹேண்ட்பேக்ல போட்டா, அந்த விஷயம் தெரிஞ்சுதான் உங்க பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவர் என்ன குழந்தையா என்ன மாதிரி திருடிக்கு உதவி பண்ணணுன்றது, நான் எந்த தப்பு பண்ணலன்னு உங்க பையனுக்கு தெரியும், அதனாலதான் அவர் எனக்கு உதவி பண்ணாரு, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நம்புங்கன்னு சொல்ல. அவன் உதவி பண்ணது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த பிரேஸ்லெட்டை ஓங்கிட்டே கொடுத்தா பாத்தியா, அங்க நிக்கிற எவ்வளவு தைரியம் தான் என் பையனை இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருப்பேன்னு அவங்க ஹீரோயினை அடிக்க. எங்க பாருங்க, எனக்கு இந்த குடும்பத்துக்கு என்னைக்கும் சம்மந்தம் கிடையாது, என் படிப்பு செலவு கூட எல்லாத்தையும் இப்ப வரைக்கும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு, வீட்டை விட்டு வெளியே அனுப்பி ஆகணும்னு சொல்ல. ஆல்ரெடி இந்த வீட்டை விட்டு போயிட்டேன், நான் ஒன்றும் உங்களோட குடும்பத்தோட பொண்ணு கிடையாது, உங்க இஷ்டத்துக்கு தானே என்ன நடத்திட்டு இருந்தீங்க, நான் ஒரு நாய் மாதிரி தானே இந்த வீட்டில் இருந்துட்டு இருந்தேன், பழைய பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து கூட போட்டுக்க சொல்லுவீங்க, அப்படிதானே என்ன பாத்துக்கிட்டீங்க, இந்த உரிமையில இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவ சண்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அவளை பாத்தீங்கன்னா கிளப்புக்கு அவ ஃப்ரெண்டு கூட வந்துட்டு நிறைய சரக்கு அடிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, ஏண்டி இவ்வளவு சுகமா இருக்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க. இவ்வளவு நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்ல, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன் உன்னை போட்டு படாத பாடுபடுத்துறாங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு இவ கோவப்பட்டு இருக்க. சரி நீ குடிச்சிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க. அந்த இடத்துல 3 பசங்க இவளை பாக்குறாங்க. இப்போ என்ன பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கல, கண்டிப்பா இவ எனக்கு வேணும்டா அப்படின்னு சொல்லி அங்க போற வெயிட்டரை கூப்பிட்டு அவ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து விட்டுறானுங்க. எங்க பாருடா, இதை பத்தி யார்கிட்ட சொன்னா அவன் கை காலை உடச்சு போட்டுருவேன், ஒழுங்கா கொண்டு இதை அவகிட்ட கொடுன்னு சொல்ல, அவனுங்களே சரின்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறானுங்க. அதை குடிச்சோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட இருந்ததை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த உலகத்திலே கஷ்டமானது ஒருத்தனை காதலிக்கிறதா, காதலோட வழி ரொம்ப கொடுமையானதுன்னு இவன் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா, ஏய் வாடி வீட்டுக்கு போகலாம், இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், சேஃப்டி கிடையாதுன்னு அவள் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். இப்போ அவன் கால் பண்ணோன்னே இவ ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பா போல. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவனுங்க 3 பேரும் உள்ளே வந்துடுறானுங்க. என்னம்மா அந்த இடத்த விட்டு போக பார்க்குறீங்க, அவளை பார்த்துக்க நாங்கள் இருக்கோம், நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல. ஒழுங்கா எல்லாரும் தள்ளி போங்கடா, நாங்கள் யாருன்னு தெரியுமா, அவர் மட்டும் வந்தாருன்னா அவங்க எல்லாரையும் உரிச்சு போட்டுருவாருன்னு இவன் ஹீரோவோட பேரை சொல்லிட்டு இருக்க. அவனோட ஃபியான்சி தான் ஷென் இருக்கே, இந்த பொண்ணோட பேர் என்னன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், சும்மா எங்களை ஏமாத்திட்டு இருக்காத, டே பிடிங்கடா இல்லைன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுட்டு இந்த சைடு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ வந்து அவங்கள அடிச்சு தார்த்தி விட்டுட்டு இவளை காப்பாத்திடுறான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ கண்ணு முழிச்சு பார்க்க ஹீரோதா பக்கத்துல இருக்கான். இப்போ அவனை பார்த்த உடனே இவ எந்திரிச்சிட்டு இருக்க. டாக்டர் வந்து உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, அதனால அந்த போதை உன்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்ல, இந்த இடம் நீ சொன்ன அபார்ட்மெண்ட் தானே, இந்த வீடு தானே எனக்காக வாங்கியிருக்கேன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். என்னால உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது, அதனாலதான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ட்ரெஸ் யாரும் மாத்தி விட்டது நீயான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் இப்படி சொன்னதை பார்த்த உடனே நான் வீட்டுக்கு போறேன்னு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா போகலாம். எங்க பாரு, இந்த வீடு உன்னோட வீடு, இது நம்மளோட வீடுன்னு சொல்ல, நம்மளோட வீடா, நம்மளோட வீடுன்னு சொல்றதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா? 2 பேரும் காதலிச்சிருக்கணும், இல்லை கல்யாணம் பண்ணியிருக்கணும், குடும்பமாவது இருந்திருக்கணும். எதுவுமே கிடையாது. உனக்கு தனி ஃபியான்சி இருக்கு, எனக்கு தனி ஃபியான்சி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இது நம்மளோட வீடுன்னு சொல்ற, என்ன தப்பான உறவா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு 2ஆம் தரமா கூட இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது கனவுல கூட நடக்காது. சும்மா பொய்யான உறவுகளை சொல்லி என்னை கூட வச்சுக்கணும்னு பார்க்காத, அது உனக்கும் கஷ்டத்தை தரும், எனக்கும் கஷ்டத்தை தரும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, இந்த உலகத்திலே நான் அதிகமாக காதலிக்கிறது ஒன்று மட்டும்தான், வேற யாரையும் அந்த அளவுக்கு நான் காதலிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்யூ, இதுக்கப்புறம் என்னை தேடி வராதுன்னு அவள் போக பார்க்க, நான் என்ன பண்ணாதான் என் கூட இருப்பேன், தயவு செஞ்சு என் கூட இரு, உன்னை சந்தோஷமா பார்த்துக்குவேன்னு சொல்ல, என்ன பண்ணணுமா, ஒரு வேளை என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு இவ கேட்க, ஜூசோ என்ன இப்படி பேசிட்டு இருக்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால யார் அதிகமாக பாதிக்கப்படுவா? நானா? நான் கிடையாது, நீ தான் அதிகமாக பாதிக்கப்படுவ. எல்லாரும் உன்னை பேசியே கொள்ளுவாங்க, உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அதோட விளைவுகள் என்னன்றதை கொஞ்சம் அதை யோசிச்சு பார்த்தியா? இங்க பாரு, கல்யாணம் எதுக்காக பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்காமே நீ என்னோட சந்தோஷமா தானே இருக்கும், என்னால உன்னை நல்லபடியாக பார்த்துக்க முடியும். இந்த வீடு உனக்கு பிடிக்கலையா, நான் வேறு வீடு வாங்கி தரேன். உன்னோட ஆசை என்ன? சீக்கிரமே நல்ல பெயிண்டர் ஆகணும், அந்த பெயிண்டிங் எல்லாருக்கிட்டே விற்கணுன்றது தானே. உனக்காக நான் எக்ஸிபிஷன் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த மாதமே இந்த எக்ஸிபிஷன் நடக்கும். உன் ஆசைப்படி எல்லாமே நடக்கும். உன் ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. நீ என் கூட இருந்தனா உன் நிழல் கூட யாரும் டச் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் உன்னை பத்திரமா பார்த்துக்குவேன்னு சொல்ல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க? என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் கூட வச்சு பத்திரமா பார்த்துக்குவேன். என்னை ஒரு பொருளாக தான் நினச்சிட்டு இருக்கேன். என் மனசில் என்ன இருக்குன்னு இப்போ வரைக்கும் நீ யோசிக்கல. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. உண்மையாகவே உன்னை மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? இங்கே பாரு, நீ எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி என்னை காயப்படுத்திட்டு தான் இருக்க. உண்மையாகவே நீ எனக்கு நல்லது பண்ணணும்னா இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் குறுக்க வராதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இவ போனதுக்கப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்படி ஃபீல் பண்ணிட்டு அவனோட அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வர சொல்ல அவனும் வந்துடுறான். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ஏண்டா கல்யாணன்றது ரொம்ப முக்கியமா, ஆனால் எனக்கு அந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு சொல்ல, பாஸ் என்ன பாஸ் இப்படி சொல்கிறீங்க? கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கட்டிக்கங்கன்னு சொல்ல, எனக்கு பிடிச்ச பொண்ணு ஜூசு தான், ஆனால் என்னால் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, சென்னையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? சென்னை கல்யாணம் பண்ணால் உங்களால் காதலிக்க முடியுமா, குழந்தை பெற்றுக்க முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, முடியாதுடா, கண்டிப்பாக அவள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது, ஏன்னா என் மனசு ஃபுல்லாக ஜூஸு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. என்ன பாஸ் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? இதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியலன்னு சொல்ல, நான் சென்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனா ஜூஸுவை மொத்தமாக இழக்கணும், அது ஒன்று தான் எனக்கு வழி, அவளை கூட வச்சுக்க ஏதாவது வழி இருந்தால் சொல்லுன்னு சொல்ல அவன் முழிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி முழிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு வழி இருக்குது, நான் கல்யாணம் பண்ணிக்காமே இருக்கிறதா அதுக்கு வழி, அப்போ தான் அவன் என் கூட இருப்பான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பாஸ் எது பண்ணாலும் பார்த்து பண்ணுங்க, ஆனால் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம், ஒரு தடவை தப்பான முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பின்வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக இவன் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி, மேடம் நம்ம சாரோட ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஃபைல் விட்டுட்டோம், தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், நான் சொல்கிற ரூமுக்கு போய் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க, நான் உங்களுக்காக எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், எனக்காக ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த இடத்துக்கு வரா. இப்போ அந்த இடத்துக்கு வந்தவொடனே இவனை பார்த்தீங்கன்னா, மேடம் அந்த இடத்துல ஒரு பால் மாதிரி ஒரு பொருள் இருக்கும் பாருங்க, அதை ரைட் சைடு திருப்புங்க, ஒரு ரூம் ஓப்பன் ஆகும், அந்த ரூமுக்குள்ளே போய் பாருங்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த ரூமுக்குள்ளே வரா. வந்து பார்த்தா இவன் வரைஞ்சி டிராயிங் எல்லாத்தையும் ஹீரோ தான் வாங்கி வச்சு இவளுக்காக அந்த பணம் கொடுத்துருப்பான் போல, அந்த பணத்தை வச்சு தான் இவ படிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போ அங்கே உள்ள டிராயிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே உள்ள பொருளையும் பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா இவ அப்பையிலேருந்து குடிச்ச ஜூஸ் டின்னை கூட ஹீரோ பத்திரமா எடுத்து வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்து இவன் என்னை இந்த அளவுக்கு காதலிக்கிறானா, இதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான்னு அங்கே உள்ள பொருள் எல்லாத்தையும் பார்க்குறா. எல்லாத்துலேயுமே ஹீரோ ஒவ்வொரு ஞாபகங்களாக எழுதி வச்சிருக்கான். அந்த அளவுக்கு ஹீரோ இவளை காதலிக்கிறான். இப்போது எல்லாத்தையும் பார்த்து இவ அழுதுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இதுக்காக இந்த ரூமுக்கு என்ன வர சொன்ன, இது எல்லாத்தையும் பார்க்கணும்னா அப்படின்னு சொல்ல, இல்லை மேடம் எல்லாத்தையும் பார்க்கணுன்றதுக்காக வர சொல்லலை, சார் உங்களை எந்த அளவுக்கு காதலிக்கிறாருன்றத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வர சொல்கிறேன், அவரை விட்டு போகாதீங்க, அவர் உங்கள் மேலே உசிரையே வச்சிருக்காருன்னு சொல்ல, முடியாது என்னால் கண்டிப்பாக முடியாது, ஒருத்தனுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவன் இப்படி வந்ததை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று, மேடம் மனசு மாறிடுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் மாறவே இல்லையே அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது.
அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சாங் கூட ஒன்றா சேர்ந்து நிச்சயதார்த்த ட்ரெஸ் சூஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. இப்போ உன பார்த்தீங்கன்னா உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் இவன் கண்டுக்காம ரொம்ப சோகமாக இருக்கா. அதை பார்த்த உடனே ஜூசு என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்க, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லையா, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லுன்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, இந்த கல்யாணத்தையும் என்கேஜ்மெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், மற்றபடி ஒன்றும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்ல. கண்டிப்பாக உனக்கு டைம் தரேன், ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை என்னை விட்டு போகிறதுக்கு நான் விடவே மாட்டேன், நீ எனக்கு தான் சொந்தம்னு சொல்ல. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் எப்படி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு ஒரு மெசேஜ் தான் வருது. என்னடான்னு பார்த்தா இவளுக்கும் ஹீரோக்கும் ஒன்னா என்கேஜ்மெண்ட் பண்ணுறதா 2 பேரோட ஃபேமிலியும் பிளான் பண்ணிட்டாங்க. அந்த மெசேஜ் தான் அவள் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரோட என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக நடக்கும், எது நினச்சி நீ கவலைப்படாதுன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு ஷென்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஷென்னை கிட்னாப் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி கிட்னாப் பண்ணிட்டு அமைதியாக வந்து பார்ட்டியில் நின்றுட்டு இருக்க. என்னங்க நம்ம மருமகளை இன்னும் காணோம், டைம் வேற ஆயிட்டு இருக்குன்னு அவங்க அம்மா கால் பண்ணி பார்க்க ஃபோன் போகவே மாட்டேங்குது. பார்த்தா எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி எங்கப்போ மாப்பிள்ளை பொண்ணுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அவளை பார்த்தவொன்னே ஏமா லேட் அப்படின்னு சொல்லி கேட்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு அதான் லேட் ஆயிடுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் மாப்பிள்ளை நீ மட்டும்தான் வந்திருக்குன்னு சொல்ல, அவர் வீட்டிலேருந்து வருவார்னு இவ சொல்கிறா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா கிட்ட ஒரு ஆள் வந்து சாங்கையும் ஷென்னையும் கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இன்னைக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போகிறது கிடையாது, உங்கள் எல்லாருக்கும் ஒரு வருத்தமான செய்தி சொல்லிக்கிறேன். 2 பேரும் வர்ற காரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால அவங்களால சரியான நேரத்துக்கு வர முடியல. நம்ம மறுபடியும் எல்லாருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. மாப்பிள்ளையாலையும் பொண்ணாலையும் வர முடியலன்னா கூட நம்ம ஃபோட்டோவை வச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணுவோமே, அந்த மாதிரி இந்த என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அங்கே உள்ளவரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போது, நீங்கள் எல்லாரும் இந்த என்கேஜ்மெண்ட்டை பார்க்க போறீங்க. ஆனால் மேடத்தோட மாப்பிள்ளையும் சாரோட பொண்ணும் தான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு பேசிட்டு இருக்க. அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி ஸ்டேஜை கூட்டு வந்துடுறான். இப்போ அவன் இப்படி கூட்டு வரதை பார்த்தோன்னே எதுக்காக என்ன கூட்டு வந்த, பைத்தியமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் பைத்தியம் தாண்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அவனை பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி இவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி அவள் கையில் ரிங்கு போட்டு விட. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோயினுக்கு அதுக்கு மேலே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டே உங்க கூட தனியாக பேசணும் வந்து தலன்னு சொல்லி ஹீரோவை தனியாக கூட்டு வந்து ஏன்டா என் குடும்ப மனத்தை இப்படி வாங்குற, உனக்கும் அந்த ஷென்னுக்கும் என்கேஜ்மெண்ட் தான் எல்லாரையும் கூப்பிட்டேன், ஆனால் நீ இப்போ உன் தங்கச்சி என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க. என்ன நடக்குதுன்னு இன்னும் உங்களுக்கு புரியலையா, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், என்னோட வருங்கால பொண்டாட்டி ஜூசு தான் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டவொன்னே ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு அவ கையில வச்சிருந்த ஃப்ளவரை கீழே போட்டுறா. உனக்கு என்ன பைத்தியமா, என் குடும்ப மானத்துக்கு எடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாருங்கப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் சென்னையோ அவ சாங்கையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் மொத்தமா அவளை இழந்துருவேன், எனக்கு அவதான் வேணும், நான் சென்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த விஷயத்த நான் லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஜூசு தான் பொண்டாட்டியா வரணும், வேற யாரு கூட நான் வாழ மாட்டேன், அவ கூட இருந்தாதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா என் குடும்ப மானத்தையே இப்படி கெடுத்துட்டியே, இதுக்கப்புறம் என் குடும்பத்தோட ஸ்டாக் எல்லாம் டவுன் ஆயிரும், நீ பண்ண வேலையால எல்லாரும் நம்மள காரி துப்புவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு ஹீரோங்க அப்பா கூட சண்டை போட. அதை பார்த்தோன்னே என்னோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோனை அரைஞ்சிடுறாங்க. எல்லாம் இவளால தான் என் பையனை மைக்கி என் குடும்ப மானத்தையே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க. உங்களோட கோவத்தை அவன் மேலே காட்டாதீங்க, அவளை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்ல. ஏண்ட உரிமை கிடையாது, இவளை நல்ல விதமாக தானே இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் என் சொந்த பையனையும் மைக்கி எல்லாரும் முடியும் என் மானத்தையே கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாருங்க, நீங்க எப்பவும் என்னோட அம்மா அந்த விஷயத்தை நான் மறக்கல, ஆனால் என்னோட பொண்டாட்டி எப்பவும் இவன் மட்டும்தான், அவளை அடிக்கிற உரிமை யாருக்கு கிடையாது, ஏன்னா நான் அவளை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு சொல்ல. அதை பார்த்த உடனே இவளால நம்பவே முடியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், உங்களுக்கு விருப்பம் கல்யாணத்தில் கலந்துக்கங்க, இல்லைன்னா யாரும் என்னை தேடி வராதிங்க, இதோட இந்த உறவையே முறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா காட்டு கத்திட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு பையனா, ஒன்று சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க கத்திட்டு அங்கே உள்ள கிளாஸ் எடுத்து ஹீரோனை அடிக்கலான்னு வர ஹீரோ குறுக்க வந்துடுறான். பார்த்தா அந்த கிளாஸ் இவன் மண்டையில பட்டுருது. ஐயோ உனக்கு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையாகவே நான் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல. எனக்காக தான் இவ்வளோ பண்ணியான்னு இவ கேட்க. ஆமாம், நீ இல்லாமல் என்னால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும், உன் கூட ஒன்றா இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், உன்னை விட்டுட்டு எனக்கு சந்தோஷமாக கிடையாது நிம்மதியே கிடையாதுன்னு இவன் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக சாங் வந்துடுறான். இப்போ சாங் வந்து என்ன சொல்கிறானா, எங்க பாரு ஜூசோ அன்னைக்கு கூட போகாத, நீ என்ன சொன்ன, என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழ்றேன்னு தானே சொன்ன,
தயவு செஞ்சு அவன் கூட போகாத, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லி இவன் ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. பார்த்தா 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு காரில் ஒன்றா வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படி உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு, எல்லாரும் முன்னாடி என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் காதல் தான், உன் மேலே வச்சிருக்க காதல் தான் இந்த அளவுக்கு பண்ண வச்சுச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் என்னோட காதலை வெளிப்படையாக சொல்லிட்டேன், ஆனால் நீ உன்னோட காதலை என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லையே, மனசுக்குள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு இருந்தியாடான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆமண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, வாழ்ந்தாலும் உன் கூட தான் செத்தாலும் உன் கூட தான், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ல, நீ சொல்ற எதையுமே என்னால் நம்ப முடியல, இங்கே நடக்கிறதையும் நம்ப முடியல தெரியுமா, எதுக்காக மறுபடியும் என்ன தேடி வந்த, அந்த சென்னு உன்னை சந்தோஷமா வச்சுக்கலையோ அதான் கல்யாணம் வேணான்னு சொல்லி என்கிட்ட ஓடி வந்துட்டியான்னு சொல்ல, இது வரைக்கும் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் தொட்டது கூட கிடையாது, அப்புறம் எப்படி நீ இப்படிலாம் யோசிக்கலான்னு சொல்ல, ஆனால் என்னால் நம்ப முடியலையப்பா, ஆரம்பத்துலேருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு மனசு மாதிரி எல்லாரும் முன்னாடி லைவ் சொல்லி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், ஒருவேளை இதுக்கு காரணம் பொறாமையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு இருக்க. மேபி இருக்கலாம், என்னோட பொறாமை உனக்கு தெரியலையா, ரொம்ப பொறாமை அதிகமாயிட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு என் பொண்டாட்டி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. என்னது பொண்டாட்டின்னு இவ கேட்குறா. ஆமாம், இதுக்கப்புறம் நீ சொல்கிறது தான் நான் கேட்க போகிறேன், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஆனால் அவங்க அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க, அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்ல, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு என் கூட நீ தான் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், எதை பற்றி இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன், உன் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன், இனிமேல் நம்ம 2 பேரும் நம்மளோட புது வீட்டுக்கு போய் அங்கே நிம்மதியாக வாழலாம், வா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இவங்க 2 பேரும் ஒன்றா சந்தோஷமாக அப்படி ஒன்று சேர்ந்துட்டு வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.